அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விசாரணை களத்தை நோக்கி விரைவாக அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அந்த நாளை மறுத்தவர்கள், குற்றவாளிகள், உலகிலே மாபெரும் குற்றம் புரிந்தவர்கள் அத்துணை பேர்களும் நிலைகுலைந்து போயிருப்பார்கள். உலகத்திலே வாழ்ந்த காலங்கள் எல்லாம் அவர்களுக்கு மறந்து போயிருக்கும். என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருப்பார்கள். யதகாஃபதூன பைனஹும் இல்லபிஸ்தும் இல்லா அஷ்ரா. உலகத்திலே 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்படி சொல்லுவார்கள், உலகத்திலே நீங்கள் 10 நாட்கள் தானே வாழ்ந்திருந்தீர்கள் என்பதாக. அதை மறுத்து இன்னொருவர் சொல்லுவார், இல்லை, இல்லபிஸ்தும் இல்லா யௌமா, உலகத்திலே ஒரே ஒரு நாள் தானே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதாக கூறுவார். கபரிலே, மண் அறையிலே பல 100 ஆண்டுகள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி கிடந்ததெல்லாம் மறந்து போயிருக்கும் அவர்களுக்கு. மாலபிசு கைர சாஆ, மண் அறையிலே சில நாளிகைகளை தவிர நாம் தங்கி இருக்கவில்லையே என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அறிவுள்ளவர்கள், அந்த நாளை நம்பியவர்கள், வகாலல்லதீன ஊத்துல் இல்ம லகத் லபிஸ்தும், நீங்கள் அந்த கபரிலே இலா யௌமில் பஅஸ், இதோ எழுப்பப்படுகின்ற இந்த நாள் வரை நீங்கள் தங்கி இருந்தீர்கள். ஃபஹாதா யௌமுல் பஅஸ், இது அந்த எழுப்பக்கூடிய நாளாகும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நாள் வெறுப்பான நாளாக இருக்கும். இலா ஷையின் நுக்குர், பயமான நாளாக இருக்கும். ஹுஷ்ஷஅன் அபுசாருஹும், பயம் நிறைந்த பார்வைகளில் அவர்கள் இருப்பார்கள். அந்த நாள் அவர்களுக்கு கசப்பானதாக இருக்கும். இன்ன சாஅத அதுஹா வ அமர், அந்த நாள் அவர்களுக்கு மிக பெரும் சிரமமான நாளாக இருக்கும். யகூலுல் காஃபிரூன ஹாதா யௌமுன் அஸிர், ஆம், குற்றவாளிகளுக்கு, அந்த நாளை மறுத்தவர்களுக்கு அந்த நாள் வெறுப்பான நாளாக, கசப்பான நாளாக, கஷ்டமான நாளாக, பயமான நாளாக இருக்கும். விசாரணை கடத்திற்கு செல்வதற்கு முன்னால் இந்த உலகத்தில குற்றம் புரிந்தவர்கள், ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறுக்கு வழிகளை யோசிப்பார்கள் இல்லையா? பணங்காசுகளை கொடுத்தாவது, தெரிந்தவர்களை வைத்தாவது, நண்பர்களை வைத்தாவது, ரெக்கமெண்டேஷனை வைத்தாவது ஒரு காரியத்தை முடித்து விடலாம் என்று யோசிப்பார்கள் இல்லையா? அதே போல அங்கும் யோசிப்பார்கள். ஆனால் அங்கு எந்த ஒன்றுமே பயன் தராது. யௌமலா யன்ஃபஉ மாலுன், எந்த பொருளுமே அந்த நாளிலே பயன் தராது. உலகிலே நீங்கள் கோடான கோடி ரூபாய்கள் சம்பாதித்து வைத்திருக்கலாம், கோடான கோடி செல்வங்கள் வைத்திருக்கலாம், பிரம்மாண்டமான மாளிகைகளிலே வசித்திருந்திருக்கலாம், ஏராளமான தோட்டம் துறவுகள் வைத்திருந்திருக்கலாம். எந்த ஒன்றும் யௌமலா யன்ஃபஉ மாலுன், எந்த பொருளும் எந்த ஒன்றும் அவர்களுக்கு அந்த நாளிலே பயன் தராது. எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும், எந்த விதமான வியாபாரமும், எந்த விதமான நட்பும் அங்கு பயன் தராது. லா ஃபீஹா குல்லத்தும் வலா ஷஃபாஅத்தும், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எந்த ரெக்கமெண்டேஷனும் எந்த நட்பும் பயன் தராத நாள் என்று அந்த நாளை குறிப்பிடுகிறான். சொந்த பந்தங்களை வைத்து காரியத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினால் அதுவும் நடக்காது. யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், எந்த பிள்ளைகளும் உதவிக்கு வரமாட்டார்கள். யௌமலா யஜ்ஸி வாலிதுன் வலதிஹி, தந்தை தன் மகனுக்கு உதவி செய்ய முடியாது, மகன் தன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. ஃபலா அன்சாப பைனஹும், அங்கு எந்த உறவுகளும் இருக்காது, எந்த உறவுகளும் பயனளிக்காது. சுருக்கமாக இப்படி சொல்லலாம், யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஆ, யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள் அது. கண்ணியத்திற்குரியவர்களே, யாராவது யாரையாவது விசாரிப்பார்களா? நிறுத்தி உங்களுக்கு என்ன ஆனது, உங்களுடைய நிலை என்ன ஆனது என்று கேட்பார்களா? அது கூட கேட்க மாட்டார்கள். வலா யதஸாஅலூன, விசாரிக்க கூட மாட்டார்கள். அப்படி விசாரித்தால் நன்மைகள் கம்மியாக இருக்கிறது, நீங்கள் தந்து விடுங்கள் என்று கேட்டு விடுவார்களோ என்று பயந்து விசாரிக்க கூட மாட்டார்கள்.
விசாரிப்பது என்ன? நேருக்கு நேராக முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹ், தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, வ ஸாஹிபத்திஹி வ பனீ, தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு மனிதன் விரண்டோடுவான். யாருடைய முகத்தையும் யாரும் பார்ப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்தோ கைசேதமே, இந்த உலகத்தில நாம் வாடுகின்ற வாழ்க்கையில நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள், நாம் உழைக்கின்ற உழைப்புகள், நம்முடைய வியாபாரம் அத்தனையும் யாருக்காக? அத்தனையும் எதற்காக? நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக. அந்த பிள்ளைகள், அந்த மனைவிமார்கள், அந்த சகோதர சகோதரிகள், அந்த குடும்பத்தார்கள் கியாமத்து நாளையிலே முகம் கூட கொடுக்க மாட்டார்கள் என்றால் நம்முடைய நிலையை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முகம் பார்க்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, நம்மை வைத்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்பது கூட யோசிப்பார்கள். நம்மை வைத்து, நம்மை பிணையாக வைத்து, யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிஇதின் பிபனீ, தன்னுடைய மகனை பிணையாக வைத்து அந்த வேதனையிலிருந்து தப்பிவிடலாம் என்று யோசிப்பார்கள். வசாஹிபத்திஹி வஹி, தன்னுடைய மனைவியை வைத்து, தன்னுடைய பிள்ளைகளை வைத்து, வஃஸீலத்திஹி அல்லதி துவி, நம்முடைய உறவுகளை வைத்து, வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, பூமியிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை நபர்களையும் முன்னிறுத்தி என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல காத்திருப்பார்களே தவிர யாருக்கும் யாரும் எந்த விதமான உதவியும் செய்வதற்கு அங்கு விரும்ப மாட்டார்கள். அப்படியான ஒரு பயங்கரமான நாள். நம்முடைய பிள்ளை, நம்முடைய குடும்பம் தான் இப்படி. அந்த குடும்பத்தை சில சமயங்களிலே நம்முடைய நண்பர்களுக்காக உதவி இருப்போமே, அந்த நண்பர்கள் யாராவது உதவிக்கு வருவார்களா? வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் எந்த நண்பனை பற்றியும் கேட்க மாட்டான். உலகத்திலே ஏதேதோ காரணங்களால் யாருடனே கூட்டு சேர்ந்து இருக்கிறோமே, அவர்களை நாம் மெச்சிக்கொண்டு இருக்கிறோமே, அவர்களை விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே, தலைவன் தொண்டன் என்று, முதலாளி தொழிலாளி என்று, சீடர் குரு என்று, என்னவெல்லாம் உறவுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ, என்னவெல்லாம் பாசம் இருக்கிறதோ, என்னவெல்லாம் நட்பு இருக்கிறதோ, அத்துணை நட்புகளும் அங்கு பயன் தராது. அத்துணை பேர்களும் விரோதிகளாகி போவார்கள். அல் அஹில்லாஹு யௌமைதின் பாதுஹும் லிபாலின் அதுவுன், சகோதரர்கள், நண்பர்கள் அத்தனை பேர்களும் ஒருவருக்கொருவர் விதோரிகளாகி போவார்கள். மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் சபித்தும் கொள்வார்கள். வயலஅனு பஅலுக்கும் பஅலா, ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்வார்கள். ஆம், அன்றைய நாளிலே யாரும் யாரையும் மதிக்க மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள், உதவ மாட்டார்கள். ஒவ்வொருவரும் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனி யுக்னி, அவரவரை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார். அவரை தவிர வேறு யாரை பற்றியும் அவர் யோசிக்க மாட்டார். அப்படியானால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு சென்று விடுவோம். இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் 2 பேர். யா ஜப்பார், அடக்கி ஆள்பவனே. யா ஜப்பார், அடக்கி ஆள்பவனே. யா முத்தக்கப்பிர், பெருமைக்குரியவனே. யா முத்தக்கப்பிர், பெருமைக்குரியவனே. யா ஜப்பார், யா முத்தக்கப்பிர், 2 அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களையும் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இணைந்து அறிவித்த திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட நீளமான ஹதீஸினுடைய ஒரு பகுதி. நபிகளார் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்று ஒருவன் சொல்லுவானியானால் அல்லாஹு தஆலா உடனடியாக பதிலளிக்கிறான், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. வலி அல் முல்கு,
எனக்கே இந்த ஆட்சி அனைத்தும் சொந்தம், வலி அல்ஹம்து, எனக்கே புகழ் அனைத்தும் சொந்தம் என்று அல்லாஹு தஆலா பதிலளிக்கிறான். நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அல்லாஹ் மதிப்பளித்து பதில் அளிக்கிறான் என்றால் எத்துணை சிறந்த வார்த்தைகளாக அவைகள் இருக்க முடியும். எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.